தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேட்டதை கொடுக்கும் முருகன் வசிய மந்திரம் எந்திரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே ஒரு தேவைகள் இருக்கும். நம்மளுக்கு இது நடந்தா நல்லாயிருக்கும், அது நடந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது அந்த லட்சியத்தையும் கனவுகளையும் நம்ம நிறைவேற்றத்துக்கு நிறைய பாடுபடுவோம். அப்போ சில விதமான தடங்கல்கள், இன்னல்கள் நம்மளை சூழ்ந்துக்கின்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அப்போது நம்ம வேண்டுதல் நடக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறணும், நிறைவேறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு பிள்ளைங்கள பெற்று வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இன்றைக்கி மருத்துவ செலவு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த முருகன் வழிபாடு தீர்வு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு உண்டு. எதிரிக தொல்லையிலேருந்து விடுபடலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே சகல விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முருகன் வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் இந்த பூஜை முறைகளை செய்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இதை பழைய காலத்து முறைகள் இது. இந்த இந்த முறைகள்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறைகளில் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறோம்னா, மக்கள் படாத கஷ்டம் படுறாங்க. வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாந்திரிகமும். அதனால் மக்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம இந்த முருகன் வழிபாடை நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் இந்த முருகன் வழிபாடை தவறாமல் செஞ்சு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். சரிங்களா? இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க சக்கரம். இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா, நீங்கள் செப்பு தகட்டில் அல்லது தாமரை தகடுன்னு கேளுங்க. செப்பு தகடு இல்லை தாமரை தகடு, இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி 6 சைஸில் பூஜை ஃப்ரேம் போட்டு மாட்டுற மாதிரி இருக்கணும் வீட்டில். நீங்கள் 6 சைஸ் எடுத்து அதுக்கு இந்த சக்கரத்தை அப்படியே அதில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அபிஷேகம் பண்ணி சாப நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? அபிஷேகம் பால், இளநீர், பன்னீர் இது 3த்தினாலும், இல்லை கோமியம், மஞ்சள் இதுகளையும் பண்ணலாம். 5 பொருட்களாலையும் அபிஷேகம் பண்ணி அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து பலி கொடுத்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அஷ்டகர்ம மை பூசணும். இந்த அஷ்டகர்ம மை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியலன்னா நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் அஷ்டகர்ம மை செய்கிற முறை. அந்த அஷ்டகர்ம மை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி உங்களால் செய்ய முடியலைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணி விட்றோம். அந்த அஷ்டகர்ம மை பூசாத எந்த எந்திரமும் நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா எந்த பூஜையும் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த அஷ்டகர்ம மை பூசினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதுக்கு உயிர் வரும். சரிங்களா? அந்த எந்திரத்துக்கு உயிர் வரும். அப்படி இல்லைன்னா ஏரஞ்சல் மை பூசலாம். சரிங்களா? அஷ்டகர்ம மை பூசினா பாருங்கள். இல்லைன்னா உங்களால் முடியலைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தரோம். இப்போது அஷ்டகர்ம மை பூசிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு கீழே தரையில் வைக்காத ஒரு வாழை இலையில் வச்சுட்டு நீங்கள் மல்லிகைப்பூ, பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா செய்யலாம். என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, வெத்தலை பாக்கு, பூ, பழம், அவல், அச்சு வெல்லம், பொரிகடலை, ஊதுபத்தி, கற்பூரம். இதுக்கு நெய் தீபம் தான் போடணும். நெய் தீபம் வாங்கிக்கோங்க. புதுசாக ஒரு அகல் விளக்கு, அதில் நெய் ஊற்றி தீபம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இனிப்பு வகைகள், கார வகைகள் எல்லாமே வைக்கலாம். நம்மளுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. அதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக தான் பூஜை செய்கிறோம். அதனால் நம்ம வசதிக்கு ஏற்றபடி செய்யுங்க, ஒன்றும் தப்பில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மல்லிகைப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். விநாயகரில் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைக்கணும். அதுக்கு அருகம்பில்லை வைக்கணும். முடிஞ்சால் ஒரு பிள்ளையார் துண்டும் வைக்கலாம். எருக்கம்பூ மாலை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். எருக்கம்பூ மாலை கண்டிப்பாக போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,
இந்த பேரிக்காய், முருகனுக்கு நம்ம கிருத்திகைக்கு என்னென்ன படைப்போமோ வடை, பாயாசம் இதெல்லாம் செஞ்சு தாராளமா படைக்கலாம். செய்ய முடியலனாலும் உங்க வசதிக்கு ஏத்தாப்போல செஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த மாரி நீங்க படையல்கள் பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த மாரியான படையல்கள கரெக்ட்டா இருக்குதா, எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கின்னு, நீங்க இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு பூஜை போடுங்க. விநாயகர் பூஜை முடிச்சுட்டு தான் நீங்க இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகர்கிட்ட முதல்ல நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அது எல்லா வீடியோலும் சொல்ற மாரி அதே தான். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது பார்த்தீங்களா? இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்த நீங்க எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்க. இந்த நல்ல தெள்ள தெளிவா இருக்கணும். ப்ரனன்சியேஷன் கிளீனா இருக்கணும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. ஒரு எழுத்து மாறுனாலும் ஏன்னா சின்ன சின்ன எழுத்துங்கள்ல தான் உயிர் இருக்கும். அதனால அந்த ஒரு எழுத்து மாறுனாலும் நம்மளுக்கு அந்த மந்திரம் பலிக்காத போயிடும். நீங்க வந்து இத தெளிவா மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு, பொருட்கள் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துங்க. பார்த்துக்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கிழக்கு முகமா இருக்கணும். கிழக்கு முகமா உட்கார்ந்து, நீங்க வந்து பூஜை செய்ற ந இடமா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெறும் தரையில உட்காராதீங்க. கோணி பையி, கோரை நம்ம தர்பப்பாயி அ அல்லது ஒரு நம்ம தோல்ல யூஸ் பண்ற துண்டு. அந்த துண்ட வந்து கீழ போட்டு அது மேல உட்காருங்க. வீடு ஃபுல்லா மஞ்சள் தண்ணி தெளிங்க, கோமியம் தெளிங்க, பன்னீர் தெளிங்க. மல்லிகைப்பூ மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம வீட்ல வணங்குற தெய்வங்களுக்கு மல்லிகைப்பூ மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணணும். சிகப்பு கலர் பூ யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால மல்லிகைக்கு மட்டும் தான் வசீகர தன்மை. ஊதுவத்தி கூட மல்லிகை ஃப்ளேவரா இருந்தா இன்னும் நல்லது. சரிங்களா? அப்போ இந்த மாரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிக்கின்னு, இது என்னைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள்ல தாங்க செய்யணும். ஒரு அமாவாசை நாள்ல செய்யலாம். இல்ல ஏன்னா கிருத்திகைலலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல அமாவாசை நாள்ல செய்யலாம். செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, இது என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து அணையக்கூடாது. பூஜை பண்ற டைம்ல எரிஞ்சிட்டு இருந்தா போதும். கற்பூரம் அணையக்கூடாது. மல்லிகை பூவால அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஒரு ஒரு வாட்டி சொல்லி முடிச்சுட்டு, மல்லிகை பூவால அர்ச்சனை செய்யுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரங்கள சொல்ற காலகட்டங்கள்ல தீட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு டெத்துக்கோ, இல்ல வேற எது சம்மந்தப்பட்ட தீட்டுப்பாடுகளுக்கோ எதுக்குமே நீங்க போகக்கூடாது. மனச ஒருநிலைப்படுத்தி நீங்க சுத்தபத்தமா இருந்து நீங்க சொல்லணும். அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிக்கணும். அ காலையில 1008 சாயங்காலம் 1008 காலை பிரம்ம முகூர்த்தத்தில சொல்லணும். இரவு வந்து 7 மணிக்கு மேல இல்ல 6 மணிக்கு மேல சொல்லலாம். தப்பு கிடையாது. அதனால காலையில, சாயங்காலம் 2 வேளையும் சொல்லணும். படையல்கள் நீங்க யார் பூஜை பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் சாப்பிடணும். தொடர்ந்து 48 நாட்கள் 10 நாள் செஞ்சுட்டேன். இந்த மாரி டெத் ஆயிடுச்சு. முக்கியமான டெத்து போய் ஆகணும் அப்டின்னா, போயிட்டு வந்து கன்டின்யூ பண்ணிக்கிறேன் மிச்ச நாள அப்படின்னு சொல்லக்கூடாது. உட்கார்ந்தா 48 நாட்கள் முடியிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா செய்யணும். அ அதே மாரி ம் நீங்க இந்த பூஜை நாட்கள்ல அதிகமா வந்து இந்த மந்திரங்கள உச்சரிச்சுன்னே இருங்க. பூஜை பண்ற டைம்னு இல்ல. எப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது கூட நீங்க மந்திரங்கள் உச்சரிங்க. தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு உங்களால சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு சொல்லுங்க. அப்படி கண்டி நீங்க சொல்லி முடிச்சு இந்த 48 நாட்கள் நீங்க கரெக்ட்டா அனுஷ்டானத்தையும் கடைப்பிடிச்சு நீங்க இந்த விரதத்த முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க எந்த காரியத்துங்களால நீங்க இந்த விரதம் இருக்கிறீங்களோ, அந்த காரியங்கள் உடனடியாக நடத்தி குடுப்பாரு. ஏன்னா, இந்த முருகன் அவ்ளோ சக்தி வாய்ந்தவரு. சரிங்களா? அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ நம்பிக்கையா செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றது அதுதான். செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இரு மனசா செய்யாதீங்க. எது இருந்தாலும் நம்பிக்கையா செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இத நெறைய பேரு இது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நான் குடுத்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 குடும்பத்துக்கு மேல இது சக்சஸா ஓகே இருக்குது. இது கேரண்டிங்க. இதுக்கு ஓகேயா இருக்குதுனாலும் தேவையில்ல. இது கண்டிப்பா நடக்கும். 100க்கு 100 நடக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன். நோயா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வரப்போற கஷ்டங்கள், உங்களுக்கு வரப்போற விபத்துகள் எல்லாத்துலயும் தடுக்கும். ஆக்சிடென்ட் எந்த விபத்துகள் ஏற்படாதையும் இது உடனே தடுக்கும். நீங்க நீண்ட நாள் சந்தோஷமா உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கைய இது நிச்சயம் இந்த முருகன் நம்மளுக்கு குடுப்பாரு. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. நிச்சயம் நல்லது நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல எவ்வளோ உங்களால குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுங்க. அ மனச ஒருநிலைப்படுத்தி நிச்சயம் இந்த பூஜைய முடிங்க. நான் அடிச்சு சொல்றேன். உங்க வாழ்க்கையில இனி கஷ்டன்ற ஒரு நாட்களே வராது. இனி சந்தோஷம் மட்டும் தான் உங்க வாழ்க்கையில நிலைச்சு இருக்கும். சரிங்களா? அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல.
அது மட்டும் இல்லைங்க. இங்க வந்து உங்களுக்கு யாராச்சும் ஏதாவது செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் எது செஞ்சாலும், இது வந்து இந்த வேல் வந்து உள்ள விடாது. இந்த முருகன் வழிபாடு வந்து எல்லாத்தையும் தடுத்து நிற்கும். செய்றவங்களுக்கும் அடிபடும், செய்ய சொன்னவங்களுக்கும் அடிபடும். உங்களுக்கு யாராவது கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சாலே, அவங்களுக்கு வந்து அந்த காரியத்த நடக்க விடாது. உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பா அந்த வேல் வந்து உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த முருகன் வழிபாடு வந்து நிச்சயம் உங்களுக்கு நல்லத குடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் வழிபாட்டால நீங்க நிச்சயம் வாழ்க்கையில எந்தவித கஷ்டங்களும் இல்லாம பண வரவுக்கும், அ மத்தபடி எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நான் அடிச்சு சொல்றேன். நிச்சயம் சரியாயிடும். அதனால நீங்க பயமின்றி வாழ்வதற்கு இந்த முருகன் வழிபாடு, எதிரி தொல்லையிலேருந்தும் விடுபடுறதுக்கும் இந்த முருகன் வழிபாடு அவசியம் முக்கியம். சரிங்களா? நம்பிக்கையோட செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்க கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க குடுக்க ஆதரவுனால தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிட முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.